ரஃபேல் நடால் ரஃபேல் நடால் வந்து பர்த் டேட் பார்த்தீங்கன்னா 3/6/1986. அவர் வந்து ஸ்பெயின்ல உள்ள மனோகார்ல வந்து பிறந்திருக்காரு. அப்பா வந்து செபஸ்டியன் சொந்தமா வந்து பிசினஸ் பண்றாரு. இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நடத்திட்டு வர்றாரு. அம்மா ஆனா வந்து சொந்தமா வாசன திரவிய கடை வச்சிருந்தாங்க. வந்து பாத்தீங்கன்னா இந்திய மதிப்புல வந்து 1140 கோடி மதிப்பு சொத்து இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து சம்பாதிச்சிருக்காரு. டென்னிஸ் துறையில வந்து சம்பாதிச்ச இரண்டாவது மிகப்பெரிய ஜாம்பவான்னு சொல்லப்படுது. 2005ஆம் வருடம் வந்து சகோதரி மூலமா வந்து மரியான்ற ஒரு பொண்ணோட அறிமுகம் கிடைக்குது. சோ அவங்க 2 பேரும் வந்து காதலிக்கிறாங்க. ரஃபேலுக்கு 19 வயசு, மரியாக்கு 17 வயசு. நீண்ட நாட்கள் காதலாக இருந்தவங்க வந்து 12 வருடங்கள் கழிச்சு வந்து 2019 வந்து மேரேஜ் பண்றாங்க. 22ல வந்து இவங்க 2 பேத்துக்கும் ஒரு மகன் பிறக்கிறான். ரஃபேல் விளையாடுற பெரும்பாலான போட்டியை வந்து ஒய்ஃப் வந்து பாக்குறது இல்ல. ஆனா கடைசி போட்டியில வந்து பாத்தீங்கன்னா மனைவி குழந்தைகளோட வந்து அவங்க வந்து பார்த்தாங்க. இது பாத்தீங்கன்னா உலகின் நம்பர் 1 டென்னிஸ் வீரரா 209 வாரம் வந்து இருந்திருக்காரு. இவர் வந்து களிமண் மைதானத்துல வந்து தொடர்ச்சியா வந்து 81 வாரம் முதலிடம் பெற்றிருக்காரு. இவரை வந்து வீழ்த்தவே முடியாது. களிமண் ராஜான்னு இவருக்கு இன்னொரு பட்டப்பெயரும் இருக்கு. 2 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வந்து இதுவரை வென்றிருக்காரு. இவர் வந்து தனிநபர் பிரிவுல வந்து 92 பதக்கங்களும், இரட்டையர் பிரிவுல வந்து 11 பட்டங்களையும் வந்து பெற்றிருக்காரு. இவரது 2 மாமால வந்து ஒரு மாமா கால்பந்து விளையாட்டு வீரர், இன்னொரு மாமா வந்து டென்னிஸ் விளையாட்டு வீரர். சோ இந்த இன்னொரு மாமா கூட தான் வந்து இவர் அடிக்கடி போவார். இவர் வந்து கால்பந்து விளையாட்டுல ஆர்வம் இருந்தாலும் டோனின்ற மாமா தான் இவரை வந்து இவன் வந்து டென்னிஸ்க்கு கரெக்டா வந்து லாயக்கானவன்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. கொஞ்சம் கண்டிப்பா இருப்பாரு. சோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவருக்கு கால்பந்து ஆர்வம் இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து டென்னிஸை கத்துக்கோ அப்படின்னு சொன்னனால மாமாவுடைய விடாப்படியான பிடிவாதத்தால இவர் வந்து டென்னிஸ் வந்து கத்துக்க ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு இடமும் எரிச்சலா இருக்கும். அந்த எரிச்சலை மீறி தான் போனாரு. போய் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஈடுபாடு அதிகமாகி விளையாட ஆரம்பிச்சாரு. கடுமையான பயிற்சி, எந்தவித வெளி உலகமும் இல்லாத ஒரு கடுமையான பயிற்சியை தான் வந்து மேற்கொண்டாரு. மாவட்ட அளவிலான 12 வயதுக்குட்பட்ட போட்டியில வந்து 8 வயதிலேயே வந்து அவர் வந்து விளையாண்டு சாம்பியன் ஆனாரு. 11 வயதிலேயே பாத்தீங்கன்னா தேசிய அளவில வந்து விளையாட்டு போட்டியில வந்து டென்னிஸ் விளையாட்டு போட்டியில வந்து ஃபேமஸ் ஆனாரு. 14 வயதிலேயே வந்து ப்ரொஃபஷனல் சாம்பியனா மாறிட்டாரு. இவர் வந்து 20 வயதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உலகுல வந்து மிகச்சிறந்த வந்து சாம்பியனா 2வது இடத்தை பிடிச்சாரு. அதுக்குள்ள இவர் 16 முக்கிய பட்டங்களையும் பெற்றிருந்தாரு. 22வது வயதுல வந்து ரோஜர் பெடரரை வந்து தோற்கடிச்சு உலகின் முதல்நிலை டென்னிஸ் வீரர்னு வந்து பட்டம் வாங்கினாரு. சொல்றாருன்னா சித்தப்பாவுடைய வந்து பயிற்சினாலும் ஒரு மன உளைச்சல் எனக்கு அப்ப இருந்துச்சு. ஏகப்பட்ட ஒரு உணர்வு இருந்தாலும் அதுதான் என்னைய வந்து மனசை வந்து ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு வந்துச்சு. அதனாலதான் நான் இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்தேன்னு சொன்னாரு. நவம்பர் 19ஆம் தேதி வந்து அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு. சோ ரிட்டையர்ட் ஆகிறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னைய பத்தி சொல்றதுக்கு என்னுடைய ரெக்கார்டுகள் இருக்கு. ஆனா வந்து என்னைய வந்து ஒரு நல்ல ஒரு பண்பான மனிதனா தான் மக்கள் வந்து நினைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு.